ஹலோ எவ்ரி ஒன், வெல்கம் டு டார்கெட் இஷ்யூவர்ஸ். இன்றைக்கி நம்ம பார்த்துட்டு இருக்கிறது பாலிட்டியோட ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் தான் நம்ம பார்த்துட்ருக்கோம். பாலிட்டியில் ஒவ்வொரு டாப்பிக்காக நம்ம கொஷின்ஸ் பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஸோ இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன டாபிக்ஸ் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எமர்ஜென்சி, அதாவது நெருக்கடி கால சட்டமுறைகள், அது ரிலேட்டடான கொஷின்ஸும், நெக்ஸ்ட்டு பஞ்சாயத்து ராஜ், லோக்கல் கவர்மெண்ட், ஸோ பஞ்சாயத்து ராஜ் ரிலேட்டடாக கொஷின்ஸும் நம்ம பார்க்க போகிறோம். உள்ளாட்சி நிர்வாகம் ரிலேட்டடாக கொஷின்ஸும் பார்க்க போகிறோம். ஓகேவா? ஓகே, ஃபர்ஸ்ட் கொஷின் பாருங்கள். அதாவது கீழ் வருவனவற்றுள் எது தவறாக பொருத்தப்பட்டுள்ளது? இன்கரெக்ட் பேர் என்ன அப்படின்றது கேட்குறாங்க. ஸோ ஆன்சர் நம்ம டேரெக்டாக பார்த்துருவோம். இங்கே ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி தான் வந்து தப்பாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் கொஷின் பாருங்கள். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் பாருங்கள். ஆர்டிக்கல் 361 என்ன சொல்லப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீதிமன்றத்தில் குடியரசுத் தலைவருக்கு எதிராக குற்றவியல் நடவடிக்கைகளில் இருந்து பாதுகாப்பை பெறுகிறார். ஸோ ஆர்டிக்கல் 361 படி குடியரசுத் தலைவர் குற்றவியல் நடவடிக்கைகளுக்கு எதிராக வந்து பாதுகாப்பை பெறுகிறார் அப்படின்றது ஆர்டிக்கல் 361 கரெக்ட். ஓகேவா? நெக்ஸ்ட் ஆர்டிக்கல் 352 தேசிய நெருக்கடி கால பிரகடனம், நேஷனல் எமர்ஜென்சின்றது கரெக்ட். நெக்ஸ்ட் 356 வந்து ஸ்டேட் எமர்ஜென்சி, அதாவது மாநிலத்தில் குடியரசுத் தலைவரோட ஆட்சியை பற்றி சொல்லப்படுறது ஆர்டிக்கல் 356ன்றது கரெக்ட். ஆர்டிக்கல் 360 நிதி ஆணையம் அப்படின்றது கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் தப்பு. ஆர்டிக்கல் 360 அப்படின்றது வந்து ஃபினான்ஷியல் எமர்ஜென்சி தான், ஆர்டிக்கல் 360. ஓகேவா? இதில் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ நிதி ஆணையத்தோட ஆர்டிக்கல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆர்டிக்கல் 280. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். குடியரசுத் தலைவர் அவசர கால பிரகடனம் செய்யும் முன்பு அதனை டேஷ் முன்பாக வைக்க வேண்டும். அதாவது எமர்ஜென்சியாக அவர் வந்து பிரகடனம் செய்கிறதுக்கு முன்னாடி அது ரிலேட்டடாக எங்கே வந்து அவர் வந்து சப்மிட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பார்லிமெண்ட்டில் சப்மிட் பண்ணணும். ஓகே, ஸோ எமர்ஜென்சியில் இது வரைக்கும் கொஷின்ஸ் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது. நம்ம அடுத்த பஞ்சாயத்து ராஜ் ரிலேட்டடாக கொஷின்ஸ் வந்து பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கொஷின் பாருங்கள். சொத்துக்களுக்கான வரி இந்தியாவில் யாரால் வசூலிக்கப்படுகிறது? சொத்துக்களுக்கான வரி இந்தியாவில் யாரால் வசூலிக்கப்படுகிறது அப்படின்றத பார்த்தீங்கன்னா, உள்ளாட்சி அரசு, லோக்கல் கவர்மெண்ட்னால் தான் வசூலிக்கப்படுகிறது. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். பஞ்சாயத்து முறையை முதலில் நடைமுறைப்படுத்திய மாநிலம், ஸோ பஞ்சாயத்து ராஜ் முறையை முதலில் நடைமுறைப்படுத்திய ஸ்டேட் எது அப்படின்ற பார்த்தீங்கன்னா ராஜஸ்தான். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். பஞ்சாயத்து ராஜ் பற்றி கீழ் காணப்படுபவையில் எவை சரியாக பொருத்தப்பட்டுள்ளன? ஸோ இங்கே வந்து பஞ்சாயத்து ராஜ் ரிலேட்டடாக வந்து கொஷின்ஸ் கொடுத்துருக்காங்க. இதில் எது வந்து நம்ம ரைட் ஒன் அப்படின்றத கண்டுபிடிக்கணும். ஸோ இங்கே ஆன்சர் நம்ம டேரெக்டாக பார்த்துருவோம். ஸோ ஆப்ஷன் ஏ 1 and 4 வந்து கரெக்ட். ஸோ ஃபஸ்ட்டு 1ல் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சந்தானம் குழு எதுக்காக கொண்டு வரப்பட்டது பஞ்சாயத்து ராஜ் ரிலேட்டடாக பார்த்தீங்கன்னா, பஞ்சாயத்து ராஜோட தேர்தல் பற்றி சொல்லப்பட்டிருக்கு இந்த சந்தானம் கமிட்டி. ஓகேவா? ஸோ இது கரெக்ட். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஃபோர்த் ஒன் பாருங்கள். ஃபோர்த் ஒன் நம்ம கரெக்ட் அப்படின்றத பார்த்தோம். ராமச்சந்திரன் கமிட்டி, ராமச்சந்திர குழு வந்து எது ரிலேட்டடாக அவங்க வந்து அந்த கமிட்டி வந்து உருவாக்கப்பட்டுச்சு அப்படின்றத பார்த்தீங்கன்னா, பஞ்சாயத்து ராஜ் பயிற்சி மையங்கள், பஞ்சாயத்து ராஜ் ட்ரைனிங் சென்டர்ஸ் ரிலேட்டடாக வந்து இவங்க சொல்லியிருப்பாங்க. ஸோ செகண்ட் ஒன் தேர்ட் ஒன் வந்து தப்பு அப்படின்றத சொல்கிறாங்க. செகண்ட் ஒன் என்னது? ஆர்கே கண்ணா கமிட்டி, கண்ணா குழு எதுக்காக கொண்டு வரப்பட்டதுன்னா, நியாய பஞ்சாயத்து கிடையாது. இவங்க எதுக்காக கொண்டு வந்திருப்பாங்க அப்படின்றத பார்த்தீங்கன்னா, அதாவது பஞ்சாயத்து ராஜில் ஆடிட்டிங் ரிலேட்டடாக, பஞ்சாயத்து ராஜில் வந்து தணிக்கை முறை பற்றி சொல்லப்பட்டிருப்பாங்க. அதுதான் வந்து ஆர்கே கண்ணா கமிட்டி. நெக்ஸ்ட்டு தயா சௌபே குழு எதுக்காக அப்படின்றது பார்த்தீங்கன்னா, பஞ்சாயத்து ராஜோட நிதிநிலை கிடையாது, கம்யூனிட்டி டெவலப்மெண்ட் ஆஃப் பஞ்சாயத்து ராஜ், சமுதாய மேம்பாட்டு திட்டம், பஞ்சாயத்து ராஜ் ரிலேட்டடாக சமுதாய மேம்பாட்டு திட்டத்தை பற்றி அவங்க சொல்லியிருப்பாங்க. இதுதான் வந்து தயா சௌபே கமிட்டி. ஓகே, ஸோ அதனால் வந்து செகண்ட் அண்ட் தேர்ட் வந்து ராங் ஒன், அண்ட் ஃபர்ஸ்ட் ஒன் அண்ட் ஃபோர்த் ஒன் வந்து கரெக்டானது. இதெல்லாம் ரொம்ப முக்கியமானது. இந்த கமிட்டிஸ், பஞ்சாயத்து ராஜ் ரிலேட்டடான கமிட்டிஸ் வந்து ரொம்ப முக்கியமானது. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். இராணுவ குடியிருப்பு பகுதி வாரியத்தின் நிர்வாக அதிகாரியை நியமிப்பவர் யார்? ஸோ இராணுவ குடியிருப்பு பகுதி வாரியத்தோட நிர்வாக அதிகாரியை, கண்டோன்மெண்ட் போர்டு அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த நிர்வாக அதிகாரியை வந்து அப்பாயிண்ட் பண்ணுறது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள். பல்வந்த் ராய் மேத்தா குழு பற்றி தான் நம்ம பார்க்குறோம். ஸோ பல்வந்த் ராய் மேத்தா குழுவினை பற்றிய சொற்றொடர்களில் பின்வருவற்றுள் எவை சரியானது? விச் ஒன் இஸ் கரெக்ட் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு 2 வந்து கரெக்ட். ஓகேவா? ஃபஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க? 3 அடுக்கு பஞ்சாயத்து ராஜ் முறைமையை ஏற்படுத்துதல். ஸோ பல்வந்த் ராய் மேத்தா கமிட்டி வந்து 1957 வந்து கொண்டு வந்திருப்பாங்க. இவங்க என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 3 டயர் பஞ்சாயத்து ராஜ் சிஸ்டத்தை தான் சொல்லுவாங்க. அதாவது 3 அடுக்கு பஞ்சாயத்து ராஜ் முறையை தான் சொல்லியிருப்பாங்க. அடுத்ததாக கிராம பஞ்சாயத்துகள் மக்களால் நேரடியாக தேர்ந்தெடுக்கப்பட்டவர்களால் உருவாக்கப்படுதல். ஸோ கிராம பஞ்சாயத்துகளில் வந்து என்ன
என்ன சொல்லியிருப்பாங்கன்னா கிராம பஞ்சாயத்தில் வந்து மக்களால் நேரடியாக தேர்ந்தெடுக்கப்படுவர்களாக இருக்கணும் அப்படின்றதையும் இவங்க சொல்லியிருப்பாங்க. ஸோ இந்த 2 ஸ்டேட்மெண்ட்ஸுமே கரெக்டான ஸ்டேட்மெண்ட்ஸ். தேர்ட் ஒனில் வந்து என்ன சொல்லப்படுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தேர்ட் ஒன் வந்து இங்கே ராங் ஸ்டேட்மெண்ட்டு. அதாவது ஜில்லா பரிஷத்தின் தலைவராக மாவட்ட ஆட்சியர் இருத்தல் கூடாது அப்படின்றத சொல்லியிருப்பாங்க. ஸோ இதுதான் தப்பு. ஜில்லா பரிஷத்தோட தலைவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கலெக்டர் தான், டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் தான், மாவட்ட ஆட்சியர் தான் ஜில்லா பரிஷத்தோட தலைவராக இருப்பார். ஓகேவா? ஸோ தேர்ட் ஸ்டேட்மெண்ட் இதனால தான் தப்பு. நெக்ஸ்ட் பாருங்க, இந்திய அரசியலமைப்பின் எந்த அட்டவணையில் பஞ்சாயத்து ராஜ் முறையின் ஆற்றல், அதிகாரம் மற்றும் பொறுப்புகளை பற்றி குறிப்பிடுகிறது? ஸோ எத்தனாவது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 11th ஸ்கெடியூல். ஓகே. நெக்ஸ்ட், முதல் மாநகராட்சி சென்னை மாகாணத்தில் எப்போது தொடங்கப்பட்டது? ஸோ ஃபஸ்ட்டு முனிசிபல் கார்ப்பரேஷன் சென்னை மாகாணத்தில் வந்து எப்போது தொடங்கப்பட்டது அப்படின்ற பார்த்தீங்கன்னா 1688. இது ரொம்ப முக்கியமான கொஷின். நெக்ஸ்ட் பாருங்கள், எந்த அரசியலமைப்பு திருத்த சட்டம் கூட்டுறவு சங்கங்களை ஊக்குவிப்பதற்காக பிரிவு 43B இணைத்தது? ஸோ கூட்டுறவு சங்கங்கள் ரிலேட்டடாக வந்து இங்கே வந்து ஆர்டிகல்ஸ் வந்து அதாவது கூட்டுறவு சங்கங்களை ஊக்குவிப்பதற்காக ஆர்டிகல் 43B வந்து கொண்டு வந்திருக்காங்க. இது வந்து எந்த கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் அப்படின்றது கேட்குறாங்க. ஸோ கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 97வது திருத்த சட்டம் 2011. ஸோ 97th கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் படி 2011 வந்து கொண்டு வந்திருக்காங்க. கூட்டுறவு சங்கங்கள் ரிலேட்டடாக ஆர்டிகல் வந்து பார்த்தீங்கன்னா 43B. இந்த 4 பாயிண்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட், ஸோ கண்டோன்மெண்ட் வாரியம், அதாவது இராணுவ வாரியத்தை தான் கண்டோன்மெண்ட் வாரியம்னு டைரெக்டாக கொடுத்துருக்காங்க. கூகுள் ட்ரான்ஸ்லேட் பண்ணி அப்படியே கொடுத்துருக்காங்க. ஸோ இராணுவ வாரியத்தை பற்றி கீழ்கண்டவற்றுள் எவை சரி அப்படின்றது கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ இங்கே ஆன்சர் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஒன் மட்டும்தான் கரெக்டு, மற்ற 2வது ஸ்டேட்மெண்ட்டும் தேர்ட் ஒன்றும் தப்பு அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ என்னென்னு பார்க்கலாம். ஃபஸ்ட் ஒன் பாருங்கள், இராணுவம் வரையறுக்கப்பட்ட இவ்விடத்தில் நிரந்தரமாக நிறுத்தப்பட்டிருக்கும். ஸோ இராணுவம் வரையறுக்கப்பட்ட இடத்துல தான் இந்த இராணுவ வாரியம்ன்றது இருக்கும் அப்படின்றத சொல்கிறாங்க. நிரந்தரமாக இருக்கும் அப்படின்றத சொல்கிறாங்க. ஸோ இது கரெக்டு. அடுத்த செகண்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து தப்பு. என்ன தப்பு? பாதுகாப்பு அமைச்சகத்தின் கட்டுப்பாட்டின் கீழ் இது செயல் புரிவதில்லை அப்படின்றது கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக இந்த இராணுவ வாரியம் வந்து பாதுகாப்பு அமைச்சகத்தின் கட்டுப்பாட்டில் கீழே தான் செயல்படும். ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட் தப்பு. ஓகேவா? இவை 3 வகைகளாக பிரிக்கப்பட்டுள்ளதுன்றதும் தப்பு தான். இது 4 வகைகளாக பிரிக்கப்பட்டுள்ளது. ஓகே. ஸோ அதனால தான் ஃபஸ்ட் ஸ்டேட்மெண்ட் மட்டுமே கரெக்ட். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். ஸோ மேட்ச் வந்து கொடுத்துருக்காங்க. பஞ்சாயத் ராஜ் பற்றிய குழுக்களை அதன் தலைவருடன் பொறுத்துக. ஓகேவா? ஸோ இதெல்லாம் ரொம்ப முக்கியமான கொஷின். ஃபஸ்ட்டு பாருங்கள், பஞ்சாயத் ராஜ் தேர்தல் பற்றி சொன்னது வந்து சந்தானம் கமிட்டி. ஓகே. ஸோ பஞ்சாயத் ராஜ் தேர்தல் வந்து சந்தானம். அடுத்ததாக பஞ்சாயத் ராஜ் பயிற்சி மையங்கள், ஸோ ட்ரைனிங் சென்டர்ஸ் அப்படின்றது இதுக்கு முன்னாடி கூட நம்ம பார்த்தோம். இது வந்து யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜி ராமச்சந்திரன். ஓகே. நெக்ஸ்ட், சமுதாய மேம்பாடும் பஞ்சாயத் ராஜும். நான் சொன்னேன் கம்யூனிட்டி டெவலப்மெண்ட், சமூக மேம்பாடு அப்படின்றது சொன்னேன். அப்போ வந்து சமுதாய மேம்பாடும் பஞ்சாயத் ராஜும் இதை வந்து சொன்னவங்க எந்த கமிட்டி அப்படின்றது பார்த்தீங்கன்னா தயா சௌபே. ஓகே. நெக்ஸ்ட், பஞ்சாயத் ராஜின் புள்ளியியல் பகுப்பாய்தல். ஸோ புள்ளியியல் பகுப்பாய்தல் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா VR ராவ். ஸோ இதெல்லாம் ரொம்ப முக்கியமானது. தேர்தல் பஞ்சாயத் ராஜ் ரிலேட்டடான கமிட்டிஸ் தான் நம்ம இந்த கொஸ்டினில் பார்க்குறோம். ஸோ தேர்தல் ரிலேட்டடாக சொன்னது வந்து சந்தானம் கமிட்டி. பயிற்சி மையங்கள் வந்து ஜி ராமச்சந்திரன். சமுதாய மேம்பாடும் பஞ்சாயத் ராஜும், கம்யூனிட்டி டெவலப்மெண்ட் அண்ட் பஞ்சாயத் ராஜ் அப்படின்னு சொல்லுவாங்க, அது வந்து தயா சௌபே. பஞ்சாயத் ராஜோட புள்ளியியல் பகுப்பாய்தல் வந்து யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா VR ராவ். ஓகே. ஸோ ஆப்ஷன் பி இஸ் அ கரெக்ட் ஒன். நெக்ஸ்ட் பாருங்கள், நேஷ்னல் பஞ்சாயத் ராஜ் டே, தேசிய ஊராட்சி நாள் எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா April 24, April 24. ஸோ இதெல்லாம் ரொம்ப முக்கியமானது, நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நீங்கள் வந்து குரூப் 2 2A மெயின்ஸ்லாம் நீங்கள் எழுதும்போது இந்த டேஸ்லாம் நீங்கள் எழுதுன பஞ்சாயத்து ரிலேட்டடான ஒரு கொஷின்ஸில் வந்து இந்த டேஸ்லாம் நீங்கள் எழுதுனீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ எப்போவுமே நம்ம டேஸ் வந்து நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். அது நமக்கு ப்ரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ் எல்லாத்துக்குமே நமக்கு யூஸ் ஆகும். ஓகேவா? நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கள், கிராமப்புற மற்றும் நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தல் யாரால் நடத்தப்பட்டு கண்காணிக்கப்படுகிறது? ஸோ கிராமப்புற நகர்ப்புற, அதாவது லோக்கல் கவர்மெண்ட் பஞ்சாயத்து ராஜ் ரிலேட்டடாக தான் சொல்கிறாங்க. அந்த உள்ளாட்சி தேர்தல் வந்து யாரால் நடத்தப்படுகிறது அப்படின்றத பார்த்தீங்கன்னா மாநில தேர்தல் ஆணையம், ஸ்டேட் எலெக்ஷன் கமிஷன் தான் உள்ளாட்சி தேர்தலை வந்து நடத்துவாங்க. ஓகே. இது இம்பார்ட்டன்ட் கொஷின். நெக்ஸ்ட்டு, உள்ளாட்சித்துறை அரசாங்கத்தில் தேர்தல் கட்டாயம் என்று கூறிய சட்ட திருத்தம் என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 73வது சட்ட திருத்தம். தேர்தல் கட்டாயம் எங்கே? உள்ளாட்சித்துறையில், உள்ளாட்சித்துறை அரசாங்கத்தில் தேர்தலானது கட்டாயம் அப்படின்ற கூறிய சட்ட திருத்தம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 73வது சட்ட திருத்தம். ஓகே. நெக்ஸ்ட் பாருங்கள், உள்ளாட்சி அமைப்புகளின் தந்தை என்று அழைக்கப்படுவர் யார்? ரிப்பன் பிரபு. நெக்ஸ்ட்டு,
தமிழ்நாடு பஞ்சாயத்து ராஜ் சட்ட திருத்த மசோதா 2016 சிறப்பம்சம் என்ன அப்படின்றது பார்த்தீங்கன்னா 50% ரிசர்வேஷன் ஃபார் உமன் 50% இடஒதுக்கீடு பெண்களுக்கு கொடுக்கப்பட்டது. ஓகேவா? ஸோ இதுவும் ரொம்ப முக்கியமானது. நெக்ஸ்ட்டு இந்த கொஸ்டின் நம்ம ஏற்கனவே பார்த்தோம். எந்த மாநிலம் முதலில் பஞ்சாயத்து ராஜ் முறையை செயல்படுத்தியது அப்படின்றத பார்த்தோம்னா ராஜஸ்தான். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். மேலே கொடுக்கப்பட்டுள்ள குழுக்களை கால வரிசைப்படுத்துக. ஸோ இந்த கமிட்டிஸை நம்ம அரேஞ்ச் பண்ணணும். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பல்வந்த்ராஜ் மேத்தா கமிட்டி தான். ஓகேவா? இது 3rd ஒன்ல இருக்குது. ஸோ ஆப்ஷன் ஏ தான் இங்கே கரெக்டு. ஃபஸ்ட்டு பல்வந்த்ராஜ் மேத்தா கமிட்டி. இது எப்போ கொண்டு வராங்கன்னா 1957 கொண்டு வராங்க. அடுத்து அசோக் மேத்தா கமிட்டி. ஒரு 20 years டிஃப்ரென்ஸ் இருக்கும். 1977. அடுத்து எல்எம் சிங்கி குழு 1986. ஓகே. ஸோ இந்த மாதிரி கண்டிப்பாக கேட்பாங்க. ஸோ ஒவ்வொரு கமிட்டிஸும் எந்தெந்த வருஷம் கொண்டு வந்திருக்காங்க அப்படின்றத நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். கண்டிப்பாக ஞாபகம் வச்சுருக்கணும். ஏன்னா இந்த மாதிரி நம்ம கேட்கும்போது நம்ம கரெக்டாக ஆன்சர் பண்ணணும். நெக்ஸ்ட்டு பாருங்கள். உள்ளாட்சி அமைப்புகளுக்கு தேர்தல் நடத்தும் அமைப்பு எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ தான் பார்த்தோம் மாநில தேர்தல் ஆணையம். ஓகேவா? ஸோ இன்றைக்கி நம்ம லோக்கல் கவர்மெண்ட் ரிலேட்டடாக கொஷின்ஸ் பார்த்துருக்கோம் அண்ட் எமர்ஜென்சி ரிலேட்டடாகவும் கொஷின்ஸ் பார்த்துருக்கோம். இது எல்லாமே ரொம்ப சிம்பிள் கொஷின்ஸ் தான். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் ஜுடிஷியரி நீதி அமைப்புகள் பற்றின கொஷின்ஸோட உங்கள்கிட்ட நான் டிஸ்கஸ் பண்ணுறேன். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் உங்கள் எல்லாத்தையும் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.